அட இதில் குடும்ப குலோப் ஜாமுன் செய்யலான்னுட்டு ஆச்சரியமாக கேட்பாங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு 2 சக்கரவள்ளி கிழங்க கட் பண்ணி ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இது வெந்ததுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டு கட்டி எதுவுமே இல்லாத நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு, 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் எல்லாத்தையுமே சேர்த்து கட்டி எதுவுமே இல்லாத நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இது குட்டி குட்டி பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நான் 2 கிழங்கு எடுத்தேன். எனக்கு ஒரு 20 பால்ஸ் கிட்ட கிடச்சிருக்கு. நம்ம இதை பொரிக்கிறதுக்குள்ளார நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன். இதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு சக்கரை கரெக்டாக இருந்தது. இப்போ நம்ம இதுக்கு பதம்லாம் எதுவுமே தேவை கிடையாது. சக்கரை கரைஞ்சா போதும். இப்போ நமக்கு எண்ணெயும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. மீடியமில் வச்சு நல்லா பொரித்து எடுக்க போகிறோம். 2 சைடும் நல்லா கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு. ரொம்ப ஹையில் வச்சு பொரிச்சிங்கன்னா ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆகிடும். அதனால் மீடியம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ நமக்கு இதை பொரித்து எடுத்தாச்சு. இப்போ நமக்கு சக்கரை பாகும் நல்லா கொதி வருது. இதில் கொஞ்சமாக 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்க போகிறோம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூவையும் சேர்த்துக்கலாம் கலருக்காக. இப்போ இது கொதித்ததுக்கப்புறம் ஆற வச்சு நம்ம பொரித்து வச்சுருக்கிற பால்ஸையும் இது கூட சேர்த்து வச்சுக்கலாம். பதம்லாம் எதுவுமே தேவையில்ல. சூப்பராக நமக்கு பாகு ரெடி ஆகிடுச்சு. இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா சாஃப்டாக சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 1/2 hour சென்று சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பார்த்தா விலாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.